ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போனா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நந்தினி ரஞ்சித் மேலே சந்தேகப்பட்டு அந்த ஒரு பேக் விஷயம் இருந்துச்சு. அந்த விஷயம் சூர்யாவுக்கும் வந்து தெரிய வந்துருச்சு. இப்போ ரஞ்சித்தை சூர்யா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யா வந்து நார்மலாக வந்து எப்பயும் போல ரூமில் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நந்தினி வந்து குளிக்க போயிருக்காங்க. அந்த சமயத்தில் உடனே வந்து நந்தினியோட ஃபோன் வந்து ரிங் அடிக்குது. சூர்யா வந்து அந்த ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னு பேசும்போது நம்ம நந்தினி அந்த பேக் கடையில் போயிட்டு ரஞ்சித் மேலே சந்தேகப்பட்டுட்டு அந்த பேக் கடைக்கும் நம்ம நந்தினியும் விஜயும் வந்து அந்த பேக் கடைக்கு போயிட்டு அந்த பேக்கை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போது நான் இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போது அந்த பேக் கடையிலேருந்து தான் வந்து நந்தினிக்கு வந்து கால் வருது. நந்தினி நம்பர் அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. கால் வந்ததுக்கப்புறமா அந்த காலை வந்து சூர்யா தான் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிட்டு ஹலோ யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, சார் இந்த மாதிரி நந்தினி மேடம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் நந்தினி என்னோட ஒய்ஃப் தான், சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் அவங்க வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி எங்களோட கடைக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் கஸ்டமரோட நம்பரெல்லாம் எடுத்து நாங்கள் கால் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவங்க வந்து கேட்டப்போ பேக்கோட ப்ரைஸ் வந்து 10,000 இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் ஆஃபரில் ஒரு 5,000க்கே அந்த பேக்கை கொடுக்கலான் இருக்கோம். மேடம் எடுத்துக்கிறாங்களான்னு கொஞ்சம் கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, எந்த பேக் என் ஒய்ஃப் வந்து பார்க்க வந்தாங்க, அப்படி எதுவும் என்கிட்ட எதாக இருந்தாலும் சொல்லியிருப்பாங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லை சார் அவங்க தான் வந்தாங்க சார், அவங்க கூட இன்னொருத்தவங்க கூட வந்திருந்தாங்க, 2 பொண்ணுங்க தான், 2 பேரும் வந்து தான் சார் பார்த்தாங்க அப்படின்னோடனே சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நந்தினி நமக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணுறாளோ அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து சூர்யாவுக்கு வந்து இப்போ தான் வந்து தெரிய வருது. உடனே சூர்யா வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் கொஞ்சம் நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நந்தினிக்காக. நந்தினி வந்து கரெக்டாக வந்து குளிச்சுட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா நந்தினி உனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே, சொல்லுங்கள் சார் என்ன கால் வந்துச்சு அப்படின்னு கேட்டோடனே, இல்லை நீ ஏதோ ஒரு பேக் கடைக்கு போய் விசிட் பண்ணியிருந்தியாமே பேக் வாங்குறதுக்காக அப்படின்னு சொன்னோடனே நந்தினிக்கு ஒன்றுமே புரியல. என்னது பேக்கு கடையா, நான் இங்கே எந்த பேக்குக்கு, நான் என்ன ஸ்கூலா சார் போயிட்டுருக்கேன் பேக்குக்கு அப்படின்னு சொன்னோடனே, நந்தினி விளாடாத, நீ வந்து ஏதோ ஒரு பேக் கடைக்கு தான் போயிருக்க, அங்கேருந்து எனக்கு கால் வந்துச்சுன்னு சொன்னோடனே, பேக்கு கடையா, என்ன கடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து மனசுக்குள்ளே வந்து மைண்டுக்குள்ளே யோசிக்கிறாங்க. யோசித்ததுக்கப்புறம் தான் வந்து அட நம்மளும் அக்காவும் அந்த கடைக்கு போயிட்டு பேக்கை வேறு வந்து பார்க்கறதுக்காக போயிருந்தோமே, ஒருவேளை அதை தான் வந்து அந்த கடையிலேருந்து எதுக்காக நம்மளை கூப்பிட்றாங்க, நம்ம பேக்கு வேணும்னா தானே வந்து வாங்கிக்கிறோன்னு சொன்னோம், எதுக்காக இப்போ தேவையில்லாமல் நம்மளை கூப்பிட்றாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து யோசிச்சிட்டே வந்து இருக்காங்க. நந்தினிக்கு என்ன சொல்லி சூர்யா கிட்ட மழுப்புறதுன்னு தெரில. என்கிட்ட அடடே கைக்களமாக மாட்டிக்கிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே சூர்யா சொல்லு நந்தினி அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் இங்கிலீஷ் சார் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வருவார்ல, அதான் வந்து இந்த பேக்லாம் எல்லோரும் போட்டு போகும்போது எனக்கும் ஆசையாக இருந்துச்சு, அதான் சும்மா ஒரு பேக்கை வாங்கி வச்சுக்கலாம், காலேஜ் தான் போல், எக்ஸாமு ஏதாச்சும் எழுத போகும்போது பேக் யூஸ் ஆகணும், பேக்கை வாங்க போனேன் சார், பார்க்க போனேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து சொல்லிடுறாங்க. ஆமாம் ஒரு பேக் என்ன உனக்கு 5,000 ரூபாய் வருதா, ஏதோ 10,000 ரூபாய் வர்ற பேக்கை 5,000 ரூபாய் கொடுக்கலான்னு சொல்கிறாங்களே, 10,000 ரூபாய்க்கு அப்படி ஒரு பேக் இருக்குன்னா என்ன பேக்கு நந்தினி அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை சார் அது குவாலிட்டியாக இருந்திருக்கும் போல், அது ஒரு பிராண்டு போல், அதனால தான் அது 10,000 ரூபா பேக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லிடுறாங்க. உடனே சூர்யா, நந்தினி உனக்கு பேக்கு தானே வேணும், இந்த விஷயத்த நீ ஏன் என்கிட்ட மறைச்ச, 10,000 ரூபான்னு சொல்லவும் வாங்காமல் வந்துட்டியா, 10,000 ரூபாலாம் நமக்கு ஒரு காசா நந்தினி, நம்ம எவ்வளோ பெரிய இந்த வீடே உனக்கு தான் சொந்தம், என்கிட்ட இருக்கிற எல்லா காசும் உனக்கு தான் சொந்தம், ஏன் நந்தினி என்கிட்ட ஃபோன் பண்ணி நீ கேட்டிருந்தா நான் வாங்கி தந்திருக்க மாட்டேனா, நீ ஏன் கடைக்கு போய் அலைஞ்சு நீ உங்கள் அக்கா போய் பேக்கு வாங்கணுமா, நானே உனக்கு வாங்கி தரேன் நந்தினி, இந்த கடை மட்டும் எங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல நந்தினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ நோண்டி கேட்குறாரே, என்ன பண்ணுறதுனே தெரிலையே, நம்ம என்ன சொல்லி இவர்கிட்ட வந்து மழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து யோசிச்சிட்டே வந்து இருந்துட்டு, இல்லை சார் உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம், நானே போய் வாங்கிக்கிறேன் சார் பேக்கை, அது பேக்கு தானே, அது அன்றைக்கி ஆசையாக இருந்துச்சு அதனால் வாங்கலான்னு நினச்சேன், இப்போலாம் எனக்கு அது எதுவும் தேவையில்லை சார், ஒன்றும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நந்தினி வந்து சொல்லிடுறாங்க. உடனே சூர்யா, இல்லை நந்தினி ஒழுங்காக சொல்லு, நான் தான் அந்த பேக்கை உனக்கு வாங்கி தருவேன், என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு நான் வாங்கி கொடுக்காமல் இருப்பேனா, கண்டிப்பாக என் நந்தினிக்கு தான் எல்லாமே, அதனால் நீ அந்த பேக்கு கடையை மட்டும் எங்கன்னு சொல்லு, நான் எப்படி ஓடி போய் வாங்கிட்டு வரேன்னு மட்டும் பாரு நந்தினி அப்படின்னு சொன்னோன்னே, சார் அதெல்லாம் வேண்டாம் சார், இங்கேயே வந்து எவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அசோகன் சாருக்கு வேறு உடம்பு முடியல, கல்யாணம் வேறு இப்படி பிரச்சனை ஆகிட்டுருக்கு, நம்ம கல்யாண வேலையை பார்ப்போம் சார், பேக்லாம் அது கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லி மழுப்புறாங்க. ஆனால் வந்து சூர்யா அசர்ற மாதிரியே இல்லை நந்தினி நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நான் உங்கள் அக்கைகிட்டே கால் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, வேண்டாம் சார் அப்படி சொல்லிட்டு நந்தினி சொல்கிறாங்க.
உடனே நந்தினி எனக்கு ஒன்று மட்டும் புரியல, அது வெறும் ஆஃப்டர் ஆல் ஒரு பேக், அதுக்கு எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அந்த ரஞ்சித் மாதிரியே? அந்த ரஞ்சித் தான் ஜுவல்லரி ஷாப்பில் நின்றா நான் இல்லை நீ ஒன்று என்ன பார்க்கலன்னு என் மேலேயே ஒரு பழியை தூக்கி போடுவான். அதுக்கப்புறம் நீ என்னன்னா வந்து இப்படி ஒரு பேக்கு. ஆமாம் நந்தினி, எனக்கு இப்போ தான் யோசனை வருது, இந்த நந்தினி ஒரு வாட்டி பேக்கு கடையிலேருந்து வெளியே வந்தப்போ நான் பார்த்தேன்னு உன்ட்ட சொன்னேன்ல, அப்போ கூட அந்த ரஞ்சித்து நீ வந்து என்ன பார்க்கல நீ குடிச்சிருக்கேன்னு தேமலே பழியை தூக்கி போட்டானே. அப்புறம் ரெண்டாவது அந்த ஜுவல்லரி ஷாப்பில் பார்த்தேனே, இப்போ நீயும் என்ன பேக்கு கடைக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணுற, ஏதோ தப்பாக இருக்கே அப்படி சொல்லிட்டு சொல்லவும், நம்ம நந்தினி ஐயோயோ எப்படிலாம் கனெக்ட் பண்ணுறாரு, கண்டுபிடிச்சிடுவாரு போலையே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி யோசிச்சிட்டே சார் எதுவும் வேண்டாம் சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லவும் சூர்யா அப்போ தான் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, சரி நந்தினி நான் வந்து உன்கிட்ட கேட்கல உங்கள் அக்கா கிட்டே கேட்டிருக்கேன், ஆனால் உனக்கு தெரியாமல் கேட்குறேன், நீ ஏதோ எனக்கு தெரியாமல் பண்ணுறேன்னு மட்டும் தெரியுது, அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நந்தினி கிட்ட, சரி நந்தினி விடு அந்த பேக்கு தானே என்னவோ ஏதோ உனக்கு இன்னொரு நாள் நான் வாங்கி தரேன், உனக்கு வேணுங்கிறப்ப கேளு நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நந்தினியும் அப்பாடா தப்புச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து போயிடறாங்க. அப்போ தான் சூர்யா வந்து திரும்ப அவங்க அக்கா கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டோடனே அவங்க அக்கா வந்து ரஞ்சித் பற்றின எல்லா விவரத்தையும் சொல்லாமல் சூர்யா கிட்ட வந்து மறைக்கணும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சூர்யா நோண்டி கேட்கவும் அந்த பேக் கடை என்னன்னு சொல்லிடுறாங்க. உடனே சூர்யா வந்து டேரெக்டாக பைக் எடுத்துகிட்டு நந்தினி என்ன பேக்கு பார்த்தாங்க அந்த பேக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை பார்க்குறதுக்காக அந்த கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போய் அந்த ஆள் வந்து அந்த கடைக்காரர் இருப்பார்ல அவர் வந்து இதுதான் அந்த மேடம் கேட்டு வந்த பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கையும் காட்டிடுறாரு. அப்போ தான் வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு டவுட் வருது, காலேஜ் போகிற பேக்குன்னு சொன்னால் ஆனால் இது ஒரு ஆளே உள்ளே வைக்கலாம் போலே, அப்படி பெரிய பேக்காக இருக்குது, இந்த பேக்கை எதுக்கு நந்தினி வாங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ தான் வந்து நந்தினி உங்ககிட்ட என்ன பேசினா, அந்த பொண்ணு வந்தாங்கல்ல சார் என்ன பேசிட்டா அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் நந்தினி சொன்னால என்னோட அண்ணன் இந்த மாதிரி பேக் வாங்கினாங்க அதை பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு இந்த கடையில் சொன்னாங்கல்ல, அதை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடைக்காரர் ஓனரும் இந்த மாதிரி அந்த மேடம் வந்தாங்க சார், தான் அண்ணன் வந்து பேக் வாங்கினதாகவும் அந்த பேக்கை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சொன்னாங்க, நான் அந்த பேக்கை காமிச்சேன் ப்ரைஸை சொன்னேன், உடனே அவங்கக்கிட்ட காசு இல்லை இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் ஓனர் சொல்லிடுறாரு. உடனே சூர்யாவுக்கு அண்ணனா எந்த அண்ணே, சரி நந்தினி அங்கேருந்து போனதுக்கப்புறம் வேறு யாரும் வந்து விசாரிச்சாங்களா அப்படி கேட்டோடனே, ஆமாம் சார் அவங்க அண்ணன் சொல்லியிருந்தாங்களா அவங்க அண்ணன் வந்து விசாரித்தாங்க இந்த பேக் அப்படின்னு சொன்னோடனே, பார்க்க எப்படி இருந்தார் அவர் அப்படின்னு கேட்டோடனே, ஹைட்டாக இருந்தார், ரொம்ப வெயிட் இல்லை, பாடிக்கு ஏற்ற உடம்பு, கலராக இருந்தார், பார்க்க ஏதோ ரிச்சான பையன் மாதிரி தான் சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் தான் நம்ம சூர்யாவுக்கு ஒரு டவுட் வருது, அண்ணன்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிறது நான் ஒரு எங்கரு, ரஞ்சித் ஒரு எங்கரு, நான் பேக் வாங்கலை, அப்போ ஒருவேளை ரஞ்சித்தை சொல்லி இவள் பேக் கேட்டிருக்கணும், அப்போ ரஞ்சித் மேலே நந்தினிக்கு டவுட் இருந்திருக்கணும். அதே மாதிரி ரஞ்சித்தும் பேக் கடைக்கு போனால், ஆனால் என்ன விஷயம் ஏதுன்னு தெரில, இந்த பேக்கை மனுஷனை உள்ள வைக்கிற மாதிரி இருக்குது, ஒருவேளை ஹேமாவோட கொலவளப்பில் ரஞ்சித்துக்கு சம்மந்தம் இருக்குமோன்னு இப்போ தான் சூர்யாக்கே வந்து டவுட் வருது. இதுக்கப்புறம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சூர்யாவை பிடிக்குன்னா சூர்யா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.